la! Your dream vacation to Europe starts from rupees 99,999 only with GT Holidays, South India's #1 travel brand. மணக்கும் மதுரை மட்டன் பிரியாணி, பஞ்சு மாதிரி பரமக்குடி பன் பரோட்டா, தொடக்கரி போண்டா, இறால் வடைய சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி மதுரை உணவை சென்னையிலேயே ருசிக்கலாம். இப்போ ரஜினி ரசிகர்கள் பெரும்பாலும் அவங்களுக்கு வந்து ஒரு 50 வயசை கடந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நேற்று அந்த வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் பாஸ்லாம் வச்சுக்கிட்டு 5 வாரெல்லாம் பேசுனதெல்லாம் ரொம்ப இதுவாக இருக்குது. நான்லாம் ஃபோட்டோ எடுப்பனான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவர் படத்துலேயும் நடிக்க கூப்பிட்டுருக்காங்க. நான் இது வரைக்கும் ஒரு 30 படங்களுக்கு மேலே பண்ணியிருப்பேன். ஆனால் இவர் படம் 4 படம் பண்ணேன், உலகம் பூரா தெரிய வச்சுட்டாங்கன்னு. இவர் வந்து தூக்கி அறிமுகப்படுத்துறது கத்தியில் விஜய் தான், அதை மறந்துடக்கூடாது. ரஜினி எது பேசினாலும் ஆதரவு ஒரு பக்கம் எந்த அளவுக்கு இருக்குதோ, எதிர்ப்பும் விமர்சனமும் இன்னொரு பக்கம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அவருடைய ரசிகர் ஒரு 100 ரூபாய் 190 ரூபாய் கொடுத்து டிக்கெட் பார்க்குறவங்க வெளியே வரும்போது தலைவர் சூப்பராக பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லணும். அதுதான் ரஜினி. நீங்கள் பாருங்கள், ஒரு படம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு, அடுத்த படம் பூஜை போடுறாங்க, அதுக்கு அடுத்த படம் அனௌன்ஸ்மெண்ட் வருது. இந்த மேஜிக் எப்படியால ஒரு வேலை முடியுது? இந்த 73 வயசுல நேற்று 55 நிமிஷம் கிட்டத்தட்ட பேசியிருக்காரு. இன்னும் பகத் பாசிலுக்காக ஒரு 2 மாதம் தள்ளி இந்த படப்பிடிப்பு போயிருக்கு அப்படின்னா, 60 நாள் போயிருக்குன்னா, அப்போ அந்த கேரக்டருக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. அங்கே தாங்க ஒரு ஹீரோக்கு ஈகோ இல்லாமல் இருந்தால் அந்த ப்ராடக்ட் வந்து சரியாக வரும். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறுஞ்செய்தி வேலையாக தெரிஞ்சுக்கல ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. ஆதன் சிம்மர்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட சேர் பால் சார் இணைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். வேட்டையன் ட்ரெய்லர் அண்ட் ஆடியோ லான்ச் நேற்று நடந்தது. மிக பிரம்மாண்டமான விஷயங்கள், பெரிய நடிகர்லாம் வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். சூப்பர் ஸ்டார் அவர்களோட தரிசனமும் அவரோட ஸ்பீச் தான் கிடைச்சது. எப்படி இருக்கு சார் நேற்று அந்த ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களோட பார்வையில்? இல்லை, அந்த படம் எப்படி துவங்குச்சு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ஆரம்பத்துலேருந்து ஒரு பெரிய ஒரு இதுவாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, தாசே ஞானவேல் இவர் எப்படி செலக்ட் பண்ணார், தாசே ஞானவேல் தானே, தாசே ஞானவேலை இவர் எப்படி செலக்ட் பண்ணார் அப்படின்ற ஒரு கேள்வி ரொம்ப காலம் இருந்துகிட்டு இருந்தது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வேட்டையனை தாண்டி கூலி படத்து மேலே ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டாங்க. ஆமாம் சார். நீங்கள் வேட்டையன் அந்த மனசிலாய சாங் வந்த பிறகு வேட்டையின் மேலே ஒரு சின்ன ஐப்பு இருந்தது. ஆனாலும் வந்து வேட்டையனை வந்து அவங்க என்ன நினச்சாங்கன்னா, இது ஒரு சமூக கருத்து பேசக்கூடிய ஒரு விஷயம், இல்லது ஒரு காலாகாபாலி மாதிரி இது மாறிடும், இது நம்ம தலைவருக்கான படமாக இருக்குமான்னு ஒரு டவுட் இருந்தது. அது உண்மைதான். அது காரணம் என்னன்னா, அந்த டைரக்டர் தான் திரும்ப சொல்ல முடிந்தது. கூட்டத்தில் ஒருவன், ஜெய் பீம், அதுக்கடுத்து இந்த படம் அப்படின்னு எப்படி 3வது படமே இந்த வாய்ப்பை கொடுத்துருந்தாரு. இதெல்லாம் மீறி நேற்று வேட்டையின் ஃபங்க்ஷனுக்கு வந்து இப்போ ரஜினி ரசிகர்கள் பெரும்பாலும் அவங்களுக்கு வந்து ஒரு 50 வயசை கடந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நேற்று அந்த வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் பாஸ்லாம் வச்சுக்கிட்டு உள்ளே விடாமல் அவங்கள விரட்டி விட்டுக்கிட்டு அங்கேயே நின்று பாபா முத்திரெல்லாம் காமிச்சிக்கின்னு சாங் போட்டு ஆடிக்கிட்டு, இந்த பெரியமேடு ரிப்பன் பில்டிங் பகுதியெல்லாம் வந்து ஜேன்னு ஒரே கூட்டம். எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, ஒரு 73 வயசு ஆகுது, இன்னும் இவ்வளோ பெரிய மாஸ் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தான். நீங்கள் சொன்ன மாதிரி 50 வயது தாண்டி மட்டும் இல்லை, 2K கிட்ஸ் முதற்கொண்டு நின்றுட்டு இருந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சது. அது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. வந்து அது அந்த விழா தான், அதனுடைய சிறப்பு இதுவே அந்த விழாவுடைய இது. அதான் நிறைய விஷயங்கள் பேசினாங்க சார். நடித்தவங்க கூட நடித்தவங்க எல்லாமே தலைவரோட நடிச்சிட்டோம், ரஜினியோட நடிச்சிட்டோம், எங்களுக்கு இதுக்கு மேலே என்ன வேணும், குறிப்பாக அமிதாப் இருக்காங்க, ஃபகத் ஃபாசில் இருக்காங்க, எங்களோட இது முடிஞ்சிருச்சு அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அனிருத்தோட இணைந்து ஒரு சின்ன அந்த ஸ்டெப்பு, அந்த மனசில் ஸ்டெப்பெல்லாம் ஆன் ஸ்பாட்டில், ஏன்னா இது வரைக்கும் ரஜினி அவர்கள் ஆடியோ லான்ச்சில் பேசி தான் நம்ம பார்த்துருக்கோம். நடனம் பண்ணுறாரு அனிருத்தோட சேர்ந்து அப்படின்றப்போ இவ்வளோ ஜாலியாகவும் இவ்வளோ ஸ்போர்ட்டிவாகவும் இருக்கக்கூடிய நபரா சார் ரஜினி அவர்கள்? இல்லைங்க, அது எப்படின்னு இப்போ 72 73 வயசு ஆகுது. கலைஞானம் அவர் தான் வந்து பைரவியில் அறிமுகப்படுத்தினார். அவர் ஒரு முதல் காட்சி அவர் எடுக்கும் பொழுது ஒரு கார் சாவியை எடுக்கிற மாதிரி ஒரு காட்சி. ஒரு கார் சாவியை நீங்களாக இருந்தால் நானும் வந்து இப்படி தான் எடுப்போம். அவர் எப்படி எடுத்தாருன்னா, டப்புன்னு அப்படி தட்டி இப்படி எடுத்தார். அத்தனை பேர் இதுவாகி போச்சு. அது டிஃபால்ட்டாக பண்ணது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சாங்கில் எப்படி ஒரு ஸ்டெப் பண்ணுறாருங்களே, அதை பசங்க பூரா பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை தான் ஸ்டேஜ்லேயும் பண்ணது வந்து அது ஒரு மேஜிக் தான். அது வந்து அது என்ன காரணம்னு ரஜினிக்கே கூட தெரியாது. வந்து அது ஏதோ ஒரு மேஜிக். அது அந்த மேஜிக் வந்து இப்போ வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகிருக்குதுன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த 2K கிட்ஸ் வரைக்கும் பிடிக்குதுன்னா, அது பெரிய ஒரு இறை நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இல்லை பிரபஞ்ச அருள் கூட சொல்லலாம். உண்மைதான். அது இவ்வளோ ஆர்டிஸ்ட்டுகள் இருக்கும் பொழுது நீங்கள் சொல்கிற மாதிரி துஷாரா விஜயன்லேருந்து மஞ்சு வாரியர்லேருந்து அபிராமி எல்லாரும் வந்து அவர் கூட நடித்தது உண்மை. அதுதான். அத்தனை பேரும் அப்படி பார்க்க மாட்டோமா, ஒரு ஃபோட்டோ எடுக்க மாட்டோமா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. மஞ்சு வாரியெல்லாம் பேசுனதெல்லாம் ரொம்ப இதுவாக இருந்தது. நான்லாம் ஃபோட்டோ எடுப்பனான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவர் படத்துலேயும் நடிக்க கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொன்னது. அந்த ஸ்டெப்பு சொன்ன மாதிரி வந்து நான் அவரே கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார், இந்த பையன்லாம் நான் தூக்கி வளர்த்த பையன்,
அப்படின்னு. அப்புறம் அனிருத்தை கூட ஒரு இதில் சொல்லியிருப்பார், எங்கள் அப்பாவோட ரொம்ப சின்ன பையனா அண்ணாமலை படம் பார்க்கறதுக்கு போயிருந்தேன் முதல்ல, இன்றைக்கி நான் தலைவர் படத்துக்கே வந்து பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லியிருந்தார். அவன் இன்னொரு கான்ட்ரவர்சியான மேட்ரு வேறு ஓடிக்கிட்டு இருக்கு வந்து. நான் இது வரைக்கும் ஒரு 30 படங்களுக்கு மேலே பண்ணியிருப்பேன். ஆனால் இவர் படம் 4 படம் பண்ணேன், என்னை உலகம் பூரா தெரிய வச்சுட்டாங்கன்னு. நான் இவரை வந்து தூக்கி அறிமுகப்படுத்துனது கத்தியில் விஜய் தான், அதை மறந்துடக்கூடாது. விஜயோடைய இந்த அளவுக்கு எப்படி ஒரு மாஸ் இருக்கோ அதேமாதிரி விஜய் படங்களுடைய விழாக்களில் இவருக்கு ஒரு பெரிய மாஸ் கொண்டாட்டம், ஒரு வரவேற்பு இதெல்லாம் இருக்குது. சரி, ஒருக்கே ஒரே ரத்தம் சொந்தக்காரங்க, அதனால சொன்னாலும் சொல்லியிருக்கலாம். ஓகே, அதனால தான் அந்த விஜய்க்கு ஓரவஞ்சம் காட்டும் அனிருத் அப்படின்னு நேற்றுலேருந்து போயிட்டு இருக்கு, அந்த ஒரு காரணமாக அந்த ஒரு காரணம் தான் அது. ஓகே, இது எப்படி சார்? அதுதான் அவர் சொல்கிறது என்னன்னா, நான் ரஜினி சாருக்கு போடும்போது நான் ஒரு ஃபேன் பாயாக தான் போடுறேன் அப்படின்ற ஒரு விஷயம் தொடர்ந்து எல்லா மேடையிலும் சொல்லிக்கிட்டே வர்றாரு. அது எப்படி பார்க்கலாம்னா, அடுத்த தளபதி 69ம் அவர் தான் இசையமைக்க போகிறாரு. இதனால ஏதாவது அனிருத் அவர்களுக்கு பாதிப்பு ஏதாவது ஏற்படும்? இல்லை, பாதிப்பு தாண்டி உங்களுக்கு சார், இவரும் ரஜினியும் ஒரு மாஸ் ஹீரோ, இவரும் ஒரு மாஸ் ஹீரோ, எந்த மாற்று கருத்து கிடையாது. 2 பேருமே குழந்தைங்களுக்கு பிடித்தமான ஒரு நடிகர். இந்த மாஸ் இருக்க சமயத்தில் அவர் அரசியலுக்குள்ளே போகிறாரு. எவ்வளோ பெரிய துணிச்சல் அது ரஜினிக்கே தெரிஞ்சிருக்கும். நேற்று அதையும் பேசியிருந்தாருன்னு வச்சுங்க, ரஜினியோட ரேஞ்ச் வேறு மாதிரி மாறி இருக்கும். அந்த ஃபேன்ஸ் சண்டைலாம் இல்லாமல் போயிருக்கும். விஜய்க்கு ஒரு வாழ்த்துங்க, நான் பண்ணாத விஜய் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அன்றைக்கி அந்த நிகழ்ச்சியை, வேட்டை நிகழ்ச்சியை வேறு மாதிரி ஆகிருக்கும். ஓகே, அது மறந்துட்டாரில் மனசில் தோணுச்சான்னு இல்லை. ஆனால் அனிருத் இப்படி சொல்கிறதுலாம் அது இன்றைக்கி ஒரு கத்தி படத்தினுடைய மியூசிக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தாலும் அந்த இடத்துல அனிருத் தான் வேணும்னு விஜய் அந்த நேரத்தில் அவ்வளோ இப்போவும் இருக்கார். அந்த நேரம் யாரை சொல்லியிருந்தாலும் வந்து விஜய் சொல்லியிருந்தா ஓகேன்னு இருப்பாங்க. அந்த சமயத்தில் அனிருத் ஏங்க அப்படின்னாங்க. அவர் என்னங்க படம் பண்ணியிருக்காரு, சின்ன சின்ன படங்கள்லாம் பண்ணியிருக்காரு, அவர் செட் ஆவாரா அப்படின்னு. இதையே தான் அனிருத்துக்கிட்ட சொன்னப்படியா வந்து விஜய், செட் ஆவாராங்க, நீங்கள் செட் ஆவியான்னு கேட்குறாங்க, தூள் கலப்பிடு தம்பின்னுங்கிறது வந்து அதுதான். ஓகே, இதையும் மீறி நேற்று ரஜினி அவர்கள் விஜயை இல்லை மற்ற நடிகர்களை, மற்ற அரசியலில் எதையுமே சீண்டாத காரணம் என்ன சார்? எதனால் அவர்? இல்லை, எனக்கு கூட பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு எதையும் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் கிடையாதுங்க. அது எல்லாம் தாண்டி இவங்க எல்லாத்தையும் வச்சு ஒரு கதை சொல்லிகிட்டு இருக்காங்க வந்து, அவர் பேசுறதை வச்சு. பேசுவதிலேருந்து 1000 அர்த்தங்கள் எடுத்து நம்ம வெளியிருந்து யார் மேலே வேணாலும் கோர்த்து வச்சுக்கலாம். ஒருத்தர் நேரடியாக சொல்லும் பொழுது தான் அது உண்மையான விமர்சனமாகும். நான் வந்து முரளி அப்படின்னு பேரை சொன்னால் தான் அது வந்து கரெக்டாக இருக்கும். இவர் வந்து ஆதன் மீடியாவில் இருக்காருன்னு, ஆதன் மீடியான்னு சொன்னால் கூட ரைட்டு, சூரியனை மையமாக வைத்த ஒரு தொலைக்காட்சியில் இருக்கிறார், அல்லது வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் இயங்கி கொண்டு இருக்கிறாருன்னு சொல்கிறதுலாம் எந்த விதத்துலையும் இதாக. ரஜினியோட ஸ்பீச் பொதுவான இது தான், அதுலேருந்து எடுத்து வச்சுக்கிறாங்க. நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு டோபி கதை ஒன்று சொல்லியிருந்தார். அதை வந்து யார் தெரியுங்களா, டோபின்னு இவங்களாம் ஒரு இது பண்ணி, அது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். அவர் தான் அது சொல்லிட்டு இருக்காரு. பிரமாதமான ஒரு ஸ்பீச்சாக இருந்தது. இது கூட பார்த்தீங்கன்னா எனக்கு திட்டமிடல் கிடையாது. அதே கூட ஒரு விமர்சனம் இருந்துக்கிட்டு இருக்குது, பணத்தை ஏன் அவ்வளோ வச்சுக்கிட்டு இருக்கீங்க, பணம் வந்து இதுவாகாது, அதை இதுவில் விடுங்க, அதை வந்து இன்னும் பெருகும், அது பின்னாடி ஓடாதீங்க அப்படின்னு கீழே நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்து. ரைட்டு, நீங்கள் சம்பாரிச்சிட்டிங்க, ஒரு 4000 கோடி 5000 கோடி உங்ககிட்ட இருக்குது, நாங்களாம் என்ன பண்ணுவோங்க அப்படின்னு சொல்கிறார். அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. அது அவரே கூட சொல்லியிருக்காரு, ஒரு காலத்தில் அந்த தம்மு சரக்குன்னு அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டேன். வாழ்ந்த பிறகு தான் எனக்கு தெரிஞ்சுது, ஒரு மருத்துவமனையில் இருந்தப்போ தான் என் உயிர் போய் உயிர் வந்தது. அதனால தான் ஒரு அட்வைஸாக சொல்லிகிட்டு இருக்கேன். என்ன நான் பட்ட அனுபவத்தை, இது வந்து கொடுமைகளை நீங்கள் படாதீங்க அப்படின்ற ஒரு விஷயம். மேபி இப்போ மேலே ஒரு பணத்து மேலே இருக்கிற அந்த விஷயம் கூட சொல்லலாம். ஒரு நல்ல வாழ்க்கையை தேடி ஓடுங்க. இப்போ எல்லாரும் அதுக்கு தானே ஓடிக்கிட்டு இருக்காங்க, என்ன ஏதுன்னு தெரியாமல் பணம்ன்ற ஒரு விஷயத்தை ஓடிட்டு இருக்காங்க. அதையும் ஒரு கருத்தாக சொல்லியிருந்தால் அதற்கும் ஒரு விமர்சனம் வருது. ரஜினி எது பேசினாலும் ஆதரவு ஒரு பக்கம் எந்த அளவுக்கு இருக்குதோ, எதிர்ப்பும் விமர்சனமும் இன்னொரு பக்கம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, சகுனின்னு அவர் யாரை சார் குறிப்பிடுறாரு? அதுதான் எல்லாரும் சொல்கிறதான் இங்கேயும் கேட்க முடியுது. இங்கே வந்து சாணக்கியத்தனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. இந்த இடத்துல தான் அந்த நம்ம சொன்ன மாதிரி யாரையும் சீண்டலை அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே அதுக்கான விடை கிடச்சிருச்சோ? இல்லை, பொதுவாக சொல்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு முன்னாடி ஒரு லீடாக ஒன்று ஆரம்பிக்கிறார் வந்து, இந்த அக்டோபர் 10 பஞ்சாயத்து ஒன்று வந்துட்டு இருந்தது. ஆமாம், அதுதான் நான் அக்டோபர் 10 எப்போ ரிலீஸ் டேட்டை நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம சேனல்லே ஒரு இன்டர்வியூவில் நம்ம பேசியிருந்தேன். நான் சொல்லியிருந்தேன், அந்த கங்குவாவா வேட்டையனா அப்படின்னு ஒரு சமயம் வரும்பொழுது வேட்டையன் தான் உள்ளே வந்தது. அப்புறம் ஃபேன்ஸ்லாம் வந்து இதெல்லாம் உங்களுக்கு சரியான இதுவா, இந்த வயசில் வந்து நீங்கள் வந்து போட்டி போடுறீங்களே, எங்களுக்கு தான் ஒதுக்கி கொடுங்களேன், சூர்யா உங்களுக்கு என்ன அப்படின்னு. அப்புறம் சூர்யா ஒரு பதிவு போட்டிருந்தார், நான் பிறந்த காலத்தில் தான் அவர் நடிக்க வந்தார், என்னுடைய வயசு தான் அவருடைய அனுபவம், அவர் சினிமாவில் சூப்பர் சீனியர் இப்படிலாம் இது பண்ணியிருந்தார். ஆனால் ரஜினி இமயமலைக்கு போயிருந்த சமயத்தில் அங்கே இருக்கிற சாதுக்கள்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்ககிட்ட இதுவாக கேட்டிருக்காங்க பொழுது, அடுத்து என்ன படம் பண்ணுறீங்கன்னா வேட்டையன் எப்போ ரிலீஸ்னா அக்டோபர் 10 அப்படின்ட்டுக்கிறார்.
இது நடந்தது. அப்போ என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை தான் அவர் சொல்லியிருந்தார். ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, தயாரிப்பு நிறுவனம் தான் அதுக்கு காரணம், அவங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தது, அதான் காரணம்னு. அதனால் வந்தாச்சு இன்றைக்கி. அதை தாண்டி அடுத்த ஸ்பீச்சாக சகுனி அப்படின்னு வரும்பொழுது அதை வச்சு யாராருக்குன்னு மேட்ச் பண்ணிக்க பார்க்குறாங்க. எப்போவுமே வந்து நீங்கள், நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், ரஜினி ஒரு இன்செக்யூர்டு ஒரு குணமுள்ளவர். நீங்கள் இப்போ வரைக்கும் இருக்குது. அது காரணம் என்னென்னா, அவரே நேற்று பேசியிருக்காரு, மொழி தெரியாத ஒரு வெறும் கன்னடம் மட்டும் தெரிந்த நான் தமிழ்நாட்டுக்குள்ளே சென்னைக்குள்ளே ஒரு சொற்ப காசு வச்சு ரயில் ஏறி வந்தேன், இன்றைக்கி தமிழ் மக்கள் என்னை தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் என்னன்னு தெரியல அப்படின்னு. அது அப்படி வந்த ஒரு நபர் தான் கடகடன்னு மேலே வந்தவொடனே இங்கே தெரியும் இல்லைங்களா. அப்போ என்ன பண்ணாங்க, எங்கேயோ கன்னடத்துலேருந்து வந்து இங்கே கச்சா முச்சன் தமிழை மென்று முழுங்கி ஒருத்தர் வந்து மேலே வரேன்னா என்ன நடக்கும்? இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே சினிமா பின்புலம் இல்லாமல் வரவங்களே சும்மா விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரஜினியை விரட்டணும்னு முடிவு பண்ணினாங்க. அதையெல்லாம் மீறி வந்ததுனால தான் இன்றைக்கும் ஒரு இன்செக்யூர் குணம், ஒரு சின்ன ஒரு உங்களுக்கு அந்த ரொம்ப கஷ்டத்துலேருந்து வந்தவங்க கிட்ட வந்து எப்பயுமே ஒரு பாதுகாப்பு உணர்வு இருக்கும் தெரியுங்களா. அதை தான் சொல்கிறாருங்க. நான் திரும்பவும் சொல்கிறது தான், சினிமாவில் பாலச்சந்தர் சார் சொன்னது தான் இவர் வேறு மாதிரி சொல்கிறார். அவர் என்ன சொல்லுவார்னா, இங்கே வந்து அறிவாளிக்கு வேலை இல்லை, புத்திசாலிக்கு தான் வேலைன்னு. இங்கே வந்து நிறைய சகுனிங்க இருப்பாங்க, அந்த சகுனிகள்கிட்ட நீங்கள் நல்லவனாக வாழ முடியாது, நீங்கள் வந்து சாணக்கியனும் சாமர்த்தியசாலியாகவும் இருக்கணுன்றார். அதுதான் உண்மை. ஓகே, அந்த நக்கலான விஷயங்களை எப்படி சார் எடுத்துக்கிறீங்க? லோகேஷ் அவர்கள் 2 மாதம் நான் தாராளமாக எடுத்துங்க சார், இன்னும் கதை ரெடி பண்ணல போல் அப்படின்றதா இருக்கட்டும். இங்கே வந்து சார் எனக்கு அந்த கருத்தெல்லாம் பிடிக்காது, நம்மளுக்கு டப்பு தான், அந்த விஷயங்களாக இருக்கட்டும். மஞ்சுமா வரும்பொழுது அவங்களுக்கு ஒரு கவுண்டர் போட்டதாக இருக்கட்டும். என்ன சார் அது இன்னமும் அது மாறாத குணமாகவும் இருக்குது. இல்லை, எனக்கு அது நான் ஒரு விஷயம் நல்லா இருந்தது நேற்று வந்து, இவர் எப்படி வந்து ஞானவேலில் வந்து செலக்ட் பண்ணுற தாசை ஞானவேலை அப்படின் பொழுது அதுக்கு மூல காரணமாக இருந்து அவருடைய மகள் வந்து சௌந்தர்யா தான் தெரிஞ்சது. படம் பார்த்துட்டு அவங்க வந்து ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் போட்டது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி, தலைவருக்கு தெரியுமான்னு கேட்டு ஒரு கதை ரெடி பண்ணி வைங்க கூப்பிட்றோம் அப்படின்னு சொன்னோன்னே அவரை ஞானவேலை கொஞ்சம் இதுவாகிட்டார். எல்லாருக்குமே இருக்குன்னு இல்லைங்களா. அவருடைய பார்வை கூட்டத்தில் ஒருவன், ஜெய் பீமு, இந்த மாதிரியான ஒரு பேட்டர்னில் போகிற ஒரு டைரக்டர். சமூக கருத்து எங்கெங்கே அவர் வந்து பத்திரிகையாளராக இருக்கும்போது அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் வந்து பத்திரிகையில் கொண்டு வந்தவர். ஒன்றும் இல்லைங்களா, இந்த மாதிரி பொலிட்டிக்கல் ரிப்போர்ட்டர், சினிமா ரிப்போர்ட்டர், சமூக கருத்துள்ள, அப்புறம் விளிம்பு நிலை மக்கள் எங்கெல்லாம் சிரமப்படுறாங்க அதை மீடியாவில் கொண்டு வந்து சேர்க்கணுன்ற மாதிரியான ஒரு தாட் உள்ளவர் தான் வந்து ஞானவேல். இவருக்கே பெரிய ஆச்சரியமாக இருக்குது, ரஜினிக்கு நாம் என்னங்க கதை பண்ண போகிறோம் அப்படின்னு. அவருக்கும் ரஜினிக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அது இவர்கிட்ட வந்து எனக்கு ஏற்ற மாதிரி கதையை பண்ணுன்னா அவ்வளோதான் அது. ஏன்னா இன்னும் நம்ம காலாவிலேருந்து மீண்டு வரல, அது இப்போ இதுவாகிடும். இடையில் வந்த லால் சலாமில் ஒரு சின்ன கேமியோ தான் பண்ணால் அதையே போட்டு துவைச்சி எடுத்துட்டாங்க. அப்போது அந்த பேசுறது நல்லா இருந்தது. இவர் சொன்னது அவருக்காக ஒரு கதை, கமர்ஷியலாக ஒரு கதை, அதாவது எப்படின்னா எனக்காக ஒரு கதை, ஒரு கண்டென்ட்டோட ஒரு கதை, கமர்ஷியலாகவும் ஒரு கதை, 2 விதமாக லைனும். முதல்ல சொன்னோடனே ஓகே பண்ணிட்டாரு. இது 100% எனக்கான படமாக இருக்கணும். எனக்கான படத்தை தாண்டி திரும்ப திரும்ப ரஜினியோடைய ஒரு இது நாம் சொல்கிறது என்ன, அவருடைய ரசிகர் ஒரு 100 ரூபாய் 190 ரூபாய் கொடுத்து டிக்கெட் பார்க்குறவங்க வெளியே வரும்போது தலைவர் சூப்பராக பண்ணிட்டாரியா அப்படின்னு சொல்லணும். அதுதான் ரஜினி. அதே போல் வாங்குகிற டிஸ்ட்ரிபியூட்டர் தியேட்டருக்காரங்க எங்களுக்கு நஷ்டம் இல்லைன்னு சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பல சம்பவங்கள் அதுமாதிரி ரஜினி படங்களில் நடந்துருக்குது. அதில் இருந்து தான் அவர் வந்து நம்ம இதோ எடுக்கிறாங்களா, ரசிகர்கள் முதல் கொண்டு தியேட்டருக்காரங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறோம், அந்த மாதிரி ஒரு கதை பண்ணுங்கள். இன்றைக்கி இதுக்கப்புறம்லாம் பண்ணி நான் சமூக கருத்துலாம் சொல்லி ஒன்றாக போகிறதில்ல. ரஜினி எனக்காக தான் வர கூட்டம், எனக்கு என்ன மாசு இருக்கோ அதை பண்ணுங்கள், அதில் கொஞ்சம் சமூக கருத்து சேர்த்துங்க கொஞ்சமாக. எல்லாமே பியூராக இருக்கக்கூடாது இல்லைங்களா, அது கொஞ்சோண்டு விஷம் கலந்துக்கணும் இல்லைங்களா, அப்போ தான் மருந்தாகும். அதுதான். ஓகே, ஓவராலாக ரஜினி அவரோட ஸ்பீச் பார்க்கும்பொழுது யாரையும் இனி சீண்டக்கூடாது, எங்கேயும் ஹிண்ட் கொடுத்துடக்கூடாதுன்ற தெளிவாக இருந்திருக்காரு சார். எப்படி சீண்டக்கூடாது, இந்த மாதிரி காக்கா கழுகோ இந்த மாதிரி அதற்கு அந்த மாதிரியான விஷயங்கள. ஏன்னா இன்றைக்கி வந்து அவர் சொல்லலையே கண்டி திரும்ப சொல்கிறது தான். அது ஒரு 50 வயசு 51 வயசு இருக்கிற விஜய் நம்மளோட ரொம்ப சின்ன வயசுக்காரர். இன்றைக்கி அரசியலுக்குள்ளே துணிஞ்சு போயாச்சு. இன்னொரு பக்கம் அஜித் வேறு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்மளுடைய சக நண்பர், சக தோழர் கமலஹாசன் ப்ரொடக்ஷன் அவர் மாதிரி தக் லைஃப் மாதிரியான படங்களை அவர் இது பண்ணிகிட்டு இருக்காரும்போது ரைட், இந்த இதில் என்ன போட்டி இருக்குது, ரஜினிக்கு அந்த இதுவும் உண்டு. யார் நம்ம போட்டியாக நினைக்க போகிறோம், நமக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிருக்குது. ஒரு செகண்ட் இன்னிங்ஸ், பெரிய இன்னிங்ஸ் அது. அதுக்கு நீங்கள் 90 காலகட்டங்களில் ரஜினி இது 1.5 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு ஒரு படம் தான் வரும். அப்படி ஒரு ஹைப் இருக்கும் அந்த படம். அது கேப் போடுறதுக்கு அதுதான்ற மாதிரி விமர்சனங்கள் வந்து உண்மை தான். ஆனால் இங்கே பாருங்கள், ஒரு படம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு, அடுத்த படம் பூஜை போடுறாங்க, அதுக்கு அடுத்த படம் அனௌன்ஸ்மெண்ட் வருது. இந்த மேஜிக் எப்படியாவது ஒரு வேலை முடியுது. இந்த 73 வயசில் நேற்று 55 நிமிஷம் கிட்டத்தட்ட பேசியிருக்காப்புல நின்று. அதெல்லாம் பெரிய எனர்ஜி வேணும் அதுக்கெலாம். வந்து அந்த ஃப்ளோ மாறாமல் பேசுகிறது, எங்கேயும் யாரையும் நீங்கள் சொல்கிற மாதிரி தாக்கிடக்கூடாது.
அதே சமயம் யாரும் எங்கேயும் கேள்வி பொருள் ஆக்கிவிடுவாது. ஒட்டுமொத்த மீடியாவும் நம்ம ஸ்பீச்சுக்காக கவனிச்சிக்கிட்டு இருக்குது. இதில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பொட்டு வச்சோம்னா தூக்கிடுவாங்க இவங்க அப்படின்ற எல்லாத்திலும் கவனமாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ். அது படம் சரியாக போகலை அப்படின்னாலும் விமர்சனம் வரும், படம் சரியாக போனால் இன்னும் பெரிய கவனமும் வரும், விமர்சனம் வந்துடக்கூடாதுன்ற ஒரு பயமும் இருக்கும் அப்படின்றது. ஜெயிலர் ஆல்ரெடி மிகப்பெரிய ஒரு ஹிட்டு கொடுத்துட்டோம், வேட்டையின் அதை தாண்டின ஒரு ஹிட்டாக இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்றத இன்டைரக்டாக நேற்று பதிவு பண்ணுறாரு. எந்த லெவலில் எதிர்பார்க்குறாரு சார் வேட்டையினோட அந்த கலெக்ஷன் அப்படின்றது அதை தாண்டின ஒரு விஷயமா இருக்கணும் அப்படின்றதுல எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கு? இல்லை, நிச்சயமாக ஜெயிலருக்கு அப்புறம் அவரே சொல்கிறார், நீ ஏகப்பட்ட ப்ரெஷர் ஆகிப்போச்சு அப்படின்னு. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த வயசில் யாராவது என்ன நினைப்பாங்கன்னா, எங்கேயாவது போய் நம்ம பாட்டுன்னு ஒரு ரெஸ்ட் எடுப்போம், போய் இதுக்கப்புறம் என்ன வேணும்னு ஒரு படம் இட்டு அடுத்த படம் மெகா ஹிட் ஆகணும், இல்லைன்னா அந்த படத்தை வந்து எந்த விதத்துலையும் சரியாக விடக்கூடாதுன்னு ஒரு கதையில் கவனம், அதை சரியாக செலக்ட் பண்ணுறது, எந்தெந்த ஆர்டிஸ்டில் கொண்டு வந்து சேர்க்கறது மிகப்பெரிய அது ஒரு அந்த அந்த தொழில் மீது உள்ள ஒரு நீங்கள் 1000 பணம் இருக்கட்டும், ரஜினிகிட்டலாம் அது பணமாக ஒரு படத்துக்கு வந்து 150 கோடி வாங்குறாரு, அந்த கோடி வாங்குறாருன்னு, அவருக்கே கிட்டத்தட்ட 4000 5000 கோடி சொத்து இருக்குன்னு நினைக்கிறேன் மேபி. அப்படி இருக்கும்பொழுது எல்லாருக்கும் ஒரு சலிப்பு வந்துடும் இல்லைங்களா போகணும். சினிமா மீது உள்ள ஒரு பேஷன், எங்கே போனாலும் கொண்டாடுற அந்த ரசிகர்கள், நமக்கு கொடுத்த இந்த வாய்ப்பு இதை விட்டுறக்கூடாது அப்படின்னு. ஜெயிலரை தாண்டி ஒரு வெற்றி படமாக வேட்டையின் இருக்குமான்னு எனக்கு தெரியல. மேபி எனக்கு கூலி மேலே பெரிய நம்பிக்கை இருக்குது. கூலி அடித்து தூள் கலப்போம். இது வந்து மதில் மேல் பூனை தான் சொல்லலாம். ஓகே, இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி எப்படி சார் நினைக்கிறீங்க? அமிதாப்பும் ரஜினி அவர்கள் அவரை பற்றி எவ்வளோ நேரம் பேசினார், ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும், நடுவில் அவர் சரிஞ்சதுலேருந்து மறுபடியும் எழுந்ததுல வரைக்கும் நிறைய விஷயங்கள் பேசினார். அவர் அப்படி பேசணும்னு அவசியம் இல்லை, ரஜினி அவர்களே மிகப்பெரிய விஷயமா போற்றி புகழ்ந்து புகழாரமாக நேற்று இருந்தது எதனால்? இவரை திரைக்கு ஹிந்தி சினிமாவுக்கு கைப்பிடிச்சு கூட்டும் போனது அமிதாப் தான். ஓகே, எக்தோஜக்கலியன்னு ஒரு படம் கமலஹாசனுக்கு வந்து பாலச்சந்தர் பண்ணி கொடுக்குறாரு. எனக்கு சார் என்னையும் அறிமுகப்படுத்துகின்றார். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அவர் வேணும்னே பண்ணல. வந்து நீ இங்கே சவுத் இந்தியாவில் உன்னை கொண்டாடுறாங்க, நீ வந்து பிளாக்காக இருக்கிற கருப்பாக இருக்கிற, இங்கே நீ நல்லா தூள் கலப்புன்றாரு. இவருக்கு ரொம்ப ஆசை வந்து நம்ம போய் ஏன் பண்ணக்கூடாதுன்னு அந்த இவருடைய ஆசையை கைப்பிடித்து கூட்டுமை நிறைவேற்றி வைத்தவர் வந்து அமிதாப் தான். அமிதாப் நீங்கள் ஆரம்ப கட்ட கால ரஜினியுடைய படங்களில் ஒரு 90களில் வந்து ஹிட் படங்கள் மொத்தம் பார்த்தீங்கன்னா அமிதாப் இந்தியில் பண்ணி ஹிட் அடித்த படங்களுடைய ரீமேக் தான் எல்லாமே. ஓகே, ஆனால் கூட்டுமை கிட்ட ஒரு 5 படம் பண்ணியிருக்காரு. அதில் 3 படம் அவருடைய சிபாரிசு. முதல் படமே அவர் கூட்டுமை நிற்க வச்சுதான். இல்லைனா வந்து ஒரே ஒரு மதராசி வரானா அவனை விடக்கூடாதுன்னு தானே இருந்தாங்க. வந்து பேக்ட்ராப்பில் அமிதாப் இருக்காருன்னா எல்லாரும் தெரிச்சு ஓடிட்டாங்க. அங்கே பாலிடிக்ஸே வேறு மாதிரி. அந்த நன்றி கடன் தான் ரஜினிக்கு. அந்த நட்பு 40 வருஷம் இருக்கிற நட்பு. இந்த படத்துக்குள்ளே வேட்டையனுக்குள்ளே அமிதாப் உள்ளே வந்துட்டார்னோடனே இன்னும் சூப்பராகிடுச்சு. நேற்று கூட அந்த ட்ரெய்லரில் கூட பிரகாஷ்ராஜ் வாய்ஸில் அவர் பேசுறது, இவர் என்கவுண்டருக்கு ஆதரவாகவும் அது எதிர்ப்பாகவும் இருக்கிற ஒரு கேரக்டராக பண்ணியிருக்காங்க. வந்து அது ஒரு பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு உண்டாகிறது. குறிப்பாக அமிதாப் சொன்ன அந்த இது வந்து ஒரு இப்போ இருக்கிற ஒரு இளைஞர்களுக்கு, சினிமாவுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒரு இன்ஸ்பயராக இருக்கட்டும்னு அருமையாக சொல்லியிருந்தேன். அமிதாப் வந்து ஒரு பெரிய பணக்கார வீட்டு குடும்பம், சாதாரண ஆள் நீங்கள் நினைக்காதீங்க. அவங்க அம்மா வந்து இந்திரா காந்திக்கு வந்து ரொம்ப நெருக்கமாக அவங்க தோழி. அவங்க இருந்தாலும் நீ சினிமா வாய்ப்புன்னு இவ்வளோ தான். நீங்கள் ஏறக்குறைய தம்பிக்கு அந்த ஊர் மாதிரி தான் இவர். தம்பிக்கு இந்த ஊரில் பெரிய பணக்கார வீட்டு பையனாக இருப்பார் ரஜினி. உலகம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக செந்தாமரை கிட்ட அவர் அமுச்சு வைப்பார். ஆமாம், அவர் வந்து ஒரு 55 ரூபா நான் இது பண்ணி என்னுடைய நண்பனுடைய மகன் சொல்லி ஒரு சிபாரிசு கடிதம் எழுதி அனுப்புவார். இதே இதுதான் அமிதாப். ஒரு வேளை அமிதாப்புடைய கதையை தான் அங்கே கதையாக பண்ணியிருக்காருன்னு தெரியல அந்த அப்பவே. ஓகே, ஆமாம், இது வந்த பிறகு இவருக்கே தெரியாதுன்றார். வந்து அமிதாப்புக்கு வந்து ஒரு படப்பிடிப்பில் பெங்களூரில் ஒரு பெரிய விபத்து நடக்குது. இனிமேல் அமிதாப் காலின்னு மூடு தான். இந்திரா காந்தி ப்ரோக்ராம்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு ஒரு நடிகனுக்காக, ஏன் நடிகனுக்காக வராங்கன்னு தான் அமிதாப்புடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்னான்னு எல்லோரும் தேட ஆரம்பிக்கிறேன். தேடாமல் தான் வாங்க உண்மையிலே பெரிய டான் தான் இவர் அப்படின்னு அதுதான் சொல்கிறார். அவர் நீங்கள் வாங்க உழைக்க ரெடியாங்க. ஒரு இதாக சொல்கிறார். ஒரு 58 வயசுக்கு அப்புறம் வந்து அவருக்கே ஒரு சலிப்பு வந்துடுது. போயான்னு சொல்லிட்டு எங்கேயோ ஒரு நாட்டில் போய் தங்கிடுறாரு. வேணான்னு முடிவு பண்ணிடுறாரு. அமிதாப்பா இல்லையான்னு எல்லோரும் தேடிக்கிட்டு இருக்காங்க. திரும்பவும் வராரு. வரும்போது என்னன்றாரு, நாம் ஏன் முதலாளியாக மாறக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏபிசி அப்படின்னு ஒரு கம்பெனி, தமிழில் கூட உல்லாசம்னு ஒரு படம், அஜித் விக்ரம் நடித்த படம். ஓகே, எடுத்து ஆமாம், அவங்க ஏபிசி கார்பரேஷன் அந்த நிறுவனத்தில் படங்கள் எடுத்து நஷ்டத்தை சம்பாதிக்கிறாங்க. எவ்வளோலாம் சம்பாதிச்சார் அமிதாப், ஜீரோவில் வந்து நிற்கிறார். அதன் பிறகு ரஜினி சொன்னது தான் வந்து ஒரு டைரக்டர்கிட்ட போயிட்டு எனக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். அவர் பார்த்து மிரண்டு போய் பிளாங்க் செக் எடுத்து கொடுத்தோன்னே, எனக்கு காசு வேணாம், எனக்கு நடிக்க வேலை கொடுங்க, வேலை கொடுத்தா அதுக்கான கூலி கொடுங்கன்னு. அது ரஜினி சொன்னது தான் நமக்கு ஆச்சரியமாக இருந்தது. 18 மணி நேரம் ஒரு மனுஷன் வேலை பார்த்துருக்காரு. வேலை பார்த்து இழந்த சொத்தெல்லாம் மீட்டு கொண்டு வந்து இன்றைக்கி வந்து நிற்கிறாருன்னா தான்
அந்த காரணம் அமிதாப் நம்ம கூட விமர்சனம் பண்ணிடுறோம் ஈஸியாக. அவர் வந்து தலைவலி மாத்திரையிலேருந்து எல்லா விளம்பரங்களையும் கொசுவத்தி சுருள் வரைக்கும் எல்லாத்தையும் எல்லாம் நடிச்சிருக்கு. இந்தியோட கல்லாப்பட்டி நடிகர் பொழுது இவர் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதுக்கான காரணம் இப்போ தான் தெரியுது. ஒரு சரிவிலிருந்து ஒரு மனிதன் இழந்த பணத்தை மீட்டெடுக்கும் பொழுது எந்த வேகம் இருக்குமோ இனிமேல் விடக்கூடாதையா அப்படின்ற ஒரு விஷயம் தான். அதே போல ரஜினி அவர்கள் படத்துக்கு படம் யாரையா ஒருத்தரை ஐடென்டிஃபை பண்ணி ஆக்டிங்ல பிரிச்சிட்டாரு. ஃபகத் அவ்வளவு தூரம் புகழ்றாரு, கொண்டாடுறாரு சார் ரஜினி அவர்கள். ஃபகத்தோட நடிப்பையும் நேரில் பார்த்தனால மிரண்டுட்டாரோ? இல்லை, நீங்கள் இருக்கலாம் மேபி வந்து பகத் பாசிலுக்காக ஒரு 2 மாதம் தள்ளி இந்த படப்பிடிப்பு போயிருக்கு அப்படின்னா 60 நாள் போயிருக்குன்னா அப்போ அந்த கேரக்டருக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. அங்கே தாங்க ஒரு ஹீரோக்கு ஈகோ இல்லாமல் இருந்தால் அந்த ப்ராடக்ட் வந்து சரியாக வரும். பொதுவாகவே இன்றைக்கி வந்து ஒரு 5 படம் நடிச்சுட்டு நான் தான் சூப்பர் ஸ்டாரு, நான் தான் அந்த தளபதி, நான் தான் எது ஒன்று அவங்களே போஸ்டர் அடித்து பேனர் ஒட்டி ஒடிச்சிக்கிட்டு அமக்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வந்து ரஜினி பாருங்கள் 73 வயசாகுது. ஏன் பகத் பாசில்லாம் வேறு யாராவது தூக்கி போடி இந்தியாவில் நடிகனா இல்லை போடியா நீ ஸ்டார்ட் பண்ணியான்னு சொல்லியிருக்கலாம். சார் இந்த கேரக்டர் இப்படி இருக்கும். ஒரு மாமன்னன் பார்த்த விஷயம், ஒரு மலையாளத்தில் பார்த்த ஒரு படங்கள் உண்மையிலே இந்த கேரக்டர் கலக்கிடுவாங்க. அது கூட நீங்கள் பார்க்காத பகத் பாசில் வேறு பார்க்க போகிறீங்க அப்படின்றாரு. ஒரு காமெடிக்கு இருந்த ரோல் மாதிரி பண்ணுறாரா அல்லது ஜெயிலரில் விநாயகன் மாதிரி வந்து இவர் சம்பவம் பண்ண போகிறாருன்னு தெரியல. ஒவ்வொருத்தராக சொல்லிட்டு வரும்போது ராணாவிலேருந்து சொல்லிட்டு வரும்போது பகத்துக்காக ஒரு 60 நாள் விட்டு கொடுக்குறதுலாம் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அங்கே தான் ரஜினி நிற்கிறார். ஓகே, லைக்காக்கு வந்து ஒரு சின்ன ட்ரிபியூட் மாதிரி ஒன்று பண்ணுறாங்க. அப்போது கத்தியிலேருந்து தான் தொடங்குறாங்க. கத்தி படம் வந்தப்பையும் அங்கேருந்த ரஜினி ரசிகர்களும் கொண்டாடுறாங்களே சார். தளபதி அவர்களை வந்து அவ்வளோ வெறுப்பாக இல்லாமல் பார்க்கவும் ரசிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க சார். இந்த சோஷியல் மீடியாவில் ஒரு அதிகபட்சமாக ஒரு 100 பேர், இவங்களாம் ஒரு 50 பேர் யாராவது முகம் காட்டுறாங்களா? பார்த்து ஒரிஜினல் ஐடியில் யாராவது பேசுகிறாங்களா? இவங்க பண்ணுறது தாங்க. உண்மையிலே அப்படிலாம் ரசிகர்கள் யாருமே கிடையாது. உண்மையிலேயே வந்து ரஜினி ரசிகர்களும் விஜய் ரசிகர்களும் உண்மையான ரசிகர்கள் இந்த பொதுவான ஆடியன்ஸ் தான். விஜயும் ரசிக்கிறாங்க, ரஜினியும் ரசிக்கிறாங்க, அஜித்தையும் ரசிப்பாங்க, கமலையும் ரசிப்பாங்க. இதுதான் இவங்க சும்மா அந்த சோஷியல் மீடியாவில் பொழுது போலன்னு வச்சுக்கிட்டு அவன் மற்றையும் இது பண்ணுறது, நீ அவரை தூக்கி பேசுறியா, நான் கூட ஃபேன்ஸ் கிடையாதுயா, நான் ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னு சொன்னால் கூட போன வாட்டி ரஜினியை உயர்த்தி பேசுனேன், இந்த வாட்டி விஜயை திட்டுறேன், இந்த வாட்டி விஜயை உயர்த்தி பேசுகிற, போன வாட்டி ரஜினியை திட்டுறேன்ட்டு நம்மளையும் அந்த மாதிரி கேட்டகரியில் சேர்க்குறாங்களா? இவங்க ஒரு சின்ன ஒரு வட்டம், இந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிறவங்க. நீங்கள் ஆடியன்ஸ் அங்கே பார்த்தீங்களா, கத்தி படத்தோடைய ஒரு இதில் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி தெரிக்கிறாங்க வந்து அதில் இருந்தவங்க யார் 3/4 பேர் வந்து ரஜினி ரசிகர்கள் தான். ஆனால் இன்றைக்கு ரஜினி எப்படி பார்க்குறாங்களோ அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக விஜயம் பார்க்குறாங்க. ஓகே, குழந்தைகளுக்கு நான் திரும்ப சொல்கிறது வந்து ரஜினி எப்படி குழந்தைகளுக்கு பிடித்தமான ஒரு ஹீரோ. அந்த 80s காலகட்டங்கள்லாம் படிக்கிற இதில் பசங்களாம் அந்த தலையை கோதி விட்டுறது, வாயை திறந்து கர்ஜனை பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு எப்படி விஜய்க்கு பண்ணுறாங்களோ. அதனால் அதை வந்து நம்ம பிரிச்சே பார்க்கக்கூடாது. ஓகே, இதையும் மீறி இந்த நேற்று நடந்த அந்த விழாவில் என்ன சார் குளறுபடி? ஏன் அவ்வளோ ரொம்ப கண்டிப்பாக நடந்துக்கிட்டாங்களோ அப்படின்றதான்? கண்டிப்பாக இல்லைங்க, ஒரு ஆர்கனைசிங்கே தப்பாக இருக்குது. மீடியாவை கூப்பிட்டாங்களா கூப்பிடலையான்னு தெரியல. ஏதோ ரெட் கார்பெட்னு ஒன்று போட்டிருந்தாங்க. வரவங்க நீங்களே சரி, அது அவங்க கமர்ஷியல் இன்றைக்கி மீடியா கூட பெருத்து போச்சுன்னு சொல்லலாம். ஒரு காலத்துலாம் பார்த்தீங்கன்னா மீடியாவை கூப்பிட்டாங்க. இதெல்லாம் ரஜினி பார்வைக்கு போதா இல்லையான்னு தெரியல. ரஜினி நாங்கள்லாம் பேசி எழுதி மிடில் வந்தோம். எங்களுக்கு சீனியர்லாம் கூட இருக்காங்க வந்து ரஜினி வளர்ந்த காலகட்டங்களில் இனிமேல் ரிப்போர்ட்டர்லாம் இருக்காங்க. அவங்களாம் ரஜினி பேர் ஞாபகம் வச்சுக்கிறாரா இல்லையான்னு தெரியல. இவங்க கொண்டு போய் சேர்க்குறாங்களா இல்லைன்னு தெரியல. வந்து காலம் மாற அவ்வளோதான், விட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். இவ்வளோ பேசுகிறாங்க வந்து அந்த இதெல்லாம் போயிடுச்சு. வந்து ஆர்கனைஸ் புவர் ஆர்கனைஸ். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளியே 10,000 ரூபா 15,000 ரூபா டிக்கெட்லாம் வச்சுக்கிட்டு குய்யோ முறைன்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. எங்கெங்கேயோ வெளியூர்லாம் தான் வந்து இது சரியாக பண்ணி உள்ளே அனுப்புகிற ஒரு இதுவே இல்லைங்க. நேருன்ற ஸ்டேடியத்தில் தானே பண்ணுறீங்க. நீங்கன்னா தமுக்க மைதானத்தில் பண்ணுறீங்க. அவளோட வரான் இல்லைங்களா ரசிகர். ரஜினி பயங்கர அப்செட் ஆகுது. ஓகே, யாருங்க பண்ணது அப்படின்னு மீடியாவை விரட்டி விட்டுருக்காங்கன்னு ஒரு தகவல் வந்து ஓடி போயிடுங்க அப்படின்னு. ரஜினி நேற்று அதை நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப கடுமையாகவும் அவர் யார் என்ன பண்ணது ஏது தகவல் அதுக்குள்ள இன்னைக்கு இன்னைக்கு டக்குன்னு வந்துடுது இல்லைங்களா? வெளியே நின்று கத்துறாங்கல்ல. பார்க்க வந்தங்க ஒரு டேப் இது ரேடியோ செட்டோடய வந்து ரஜினி பாட்டு பாடிங்கிறது. அவர் பாட்டு ரிப்பன் பில்டிங் பக்கத்தில் ஆடி கிடக்கிறாரு, ஆடிக்கிட்டு இருக்காரு. எந்தெந்த ஊர்லேருந்தோ வந்திருக்காங்க வந்து ட்ரெயினையும் பஸ்ஸையும் பிடிச்சி வந்து அவங்க பாஸ் வச்சுருக்காங்க. வச்சில்லாதவங்களும் நீ உள்ள வச்சுருந்தவங்களே உள்ளே அனுப்பலை அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியல. அது ஸ்கேனர்லாம் வச்சு இது பண்ணுற மாதிரி என்ன ஸ்டிக்கர்லாம் கூட ஒட்டியிருக்குது. அப்படிலாம் ஏமாற்ற முடியாது. இந்த குளறுபடியெலாம் வந்து சரி பண்ணியிருக்கலாம். வந்து இது என்ன ஆகிடுதுன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ரஜினிக்கு ஒரு பேராமல் இருக்குது. திட்டிட்டு போகிறவங்க வந்து இது பண்ண மீடியாவில் பேசுகிறவங்க வந்து ஏன்டா நீ அந்த ஃபங்க்ஷனுக்கு போனேன்னு தான் சொல்லி பேரை சொல்லி தான் சொல்லுவாங்க. அவங்க வேட்டையன் ஃபங்க்ஷன் கூட சொல்ல மாட்டாங்க. ரஜினி ஃபங்க்ஷனுக்கு ஏன் போனேன்னு தான் கேட்பாங்க. அப்படி ஆகிடுது. புரியுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அறிவிச்சிருக்காங்க சார் மாநாடின் தேதி
ஆயத்தமாக ரெடி ஆகும் விஜய் அப்படின்லாம் நாங்கள் கேள்விப்படுறோம். என்ன நடக்க போகுது? உண்மை நாம் எதிர்பார்த்தது தான் வந்து மாநாடு செப்டம்பர் 28 கிடையாதுன்னு சொல்லியாச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் முதல் வாரம் 2வது வாரத்தில் அக்டோபரில் இருக்குமா அப்படின்னா ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க 69. அதனால் அக்டோபர் கடைசி வாரம் அப்படின்னு இதில் ஒரு பெரிய சிக்கல்னு ஒன்று இருக்குது வந்து. அக்டோபர் மிடில்லேருந்து மழை ஸ்டார்ட் ஆகுது. அது என்ன பண்ண எப்படி சமாளிக்க போகிறாங்க? அந்த மாநாடு வந்து அவுட்டோரில் நடக்க போதா, இன்டோரில் நடக்க போதா, மாநாடு வெளியே மாற்றப்படுமா, அந்த அனுமதி வாங்கினாங்க, அந்த அனுமதிக்கு உங்கள் மாநாடு நடத்தணும்னு கேன்சல் ஆகிடும். மறுபடியும் அதே எதுனா மற்ற ப்ரொசீஜர்லாம் தேவையில்லை, அனுமதி கடிதம் மட்டும் கொடுத்தா போதும். ஒருவேளை மழை பலமாக வருது அப்படின்னா அந்த மாநாடு ஒரு அரங்கத்திற்குள் நடக்கும் மாநாடாக மாறுமா? இன்னொரு தகவல் நான் கேள்விப்பட்டேன். என்னென்னா ஒரு ஒவ்வொரு ஊருக்கும் வந்து ஸ்க்ரீன் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு நகரத்துக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 ஸ்க்ரீன் லைவாக எல்இடி போட்டு அங்கேருந்து நீங்கள் பாருங்கள். நீங்கள் ஒரு இதில் நடந்து இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது. நாட்கள் 10 லட்சம் பேர் கேட்டிருக்காங்க சார். ஆனால் 1.5 லட்சம் பேருக்கு தான் அனுமதி. நீங்கள் சொன்ன மாதிரி மழையும் மறுபடியும் வர நேரமாக இருக்குது. 1.5 லட்சம் பேரும் அதை தாண்டி மக்கள் வெள்ளம் வருமா? அந்த கூட்டத்தை எப்படி சமாளிக்க போகிறாங்க? இல்லை, நிச்சயம் வரும். அது நம்ம திரும்ப சொல்கிறது தான் வந்து நிச்சயம் வரும். அந்த கூட்டத்தை வரும் பொழுது இவங்க தான் அதை கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணணும். கூட்டம் வந்து கட்டுக்கு மீறி போகும்பொழுது அது விஜய்க்கு எதிரான ஒரு விஷயமா மாற்றுவார்கள். இதெல்லாம் சமாளித்து தான் ஆகணும். இது எப்படி வந்து ஒரு திறந்தவெளி மாநாடா அல்லது உள்ள அரங்கத்திற்குள் நடக்கிற மாநாடா அப்படின்றது இன்றைக்கி வரைக்கும் அவங்க டிஸ்கஷனில் தான் போயிட்டுருக்கு. இல்லை அந்த பிளானை வந்து வெளியே சொல்லாமல் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கடைசி நேரத்தில் கடைசி நேரம் ஒரு ஓரளவுக்கு இந்த அனுமதியெல்லாம் கிடைச்ச பிறகு சொல்லாமான்னு இருக்காங்க. இல்லை இந்த பருவநிலை இந்த மழையெல்லாம் எப்படி வருது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த மாநாடுடைய அந்த அந்த இதுவே வந்து மாற்றி அமைக்கலாமா அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்குது. ஓகே, அவர் அந்த இதில் லெட்டர் பேட்லேயுமே நிறைய விஷயங்கள் போட்டிருக்காரு. ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு போட்டிருக்காரு. அந்த மாதிரி வெறித்தனமான விஷயங்கள் எதிர்பார்க்கலாமா மாநாட்டில்? நிச்சயமாக இருக்கும். கண்டிப்பாக வெறித்தனமான விஷயங்களை தாண்டி விஜய் வந்தால் நமக்கு என்ன, விஜய் வந்து எந்த மாதிரியான கருத்தை சொல்ல போகிறார், விஜய் வருவதனால் நமக்கு என்ன பயன், விஜய் வருவதனால் எந்த பிரச்சனையை அவர் தட்டி கேட்க போகிறார், எந்த பிரச்சனையை எடுத்து சொல்ல போகிறார் அப்படின்ற பொதுவான ஒரு மக்களுடைய கருத்து ஒன்று இருக்குங்களா. நீங்கள் ஆடியன்ஸு ரசிகர்கள் இவங்களை விட்டுருங்க. ஒரு சாதாரண ஒருத்தனுடைய விஷயம் இருக்குல்ல, அதை விஜய் முன்னிருந்து அதை பேசிட்டா போதும். அதன் பிறகு அவர் ஒரு ரோட் ஷோ ஒன்று பிளான் பண்ணியிருக்காரு. ஒரு பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் குமரியிலிருந்து கோட்டை வரை எப்படி ராகுல் காந்தி பண்ணாரோ அந்த மாதிரியான ஒரு ரோட் ஷோ. அந்த ரோட் ஷோ தான் விஜய்க்கு மிக முக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பாக அதையும் பொறுத்து பார்ப்போம் சார். ரொம்ப நன்றி சார். வழக்கம் போல் நிறைய விஷயங்கள் எங்களுக்காக பகிர்ந்துக்கிறதுக்கு.